பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமே. அதுவும் நான் சொல்லப்பா, சீர்கொண்ட நந்தி தெளிந்துரைத்தானே. நந்தியிடம் சீடனாக இருந்த நாதர் என்னும் சிவயோகி தான் திருமூலரா வரார், மூலன் உடம்புல பூந்து. அப்போ கைலாயம் வரைக்கும் இவங்களுடைய மகத்துவம் ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்குது. என்ன செய்வீங்க? இப்ப உண்மை தெரியுது, நானும் சொல்றேன். இப்ப போராடுறாங்க தான் இவங்க எல்லாருமே. யாரும் இந்த பாயிண்ட் டச் பண்ணி போராடல. எல்லாரும் சம உரிமை, எல்லா மக்களும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான் ஒண்ணு. அப்ப திரும்ப என்ன, அவங்க பார்ப்பன அல்லாதார் 2 பேருமே சமமா பூஜை பண்ணணும், பொறுமையா வரணும். வந்த உடனே அவன் பார்ப்பன அல்லாதார கக்கூஸ்கள் விட்டு இவன் மட்டும் பூஜை பண்ணி காட்டி அந்த டெக்னிக்லாம் நடத்தும். அப்புறம் பஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாவது புத்தி வரும்போது, அதனால்தான் வீரபிரமேந்திரர் பிராமணர்கள் பொருள் எடுத்து கொடுக்க சூத்திரர்கள் கருவறை பூஜை செய்கிற காலம் ஒண்ணு வருன்ட்டு போனார்.